ஏய் செல்வி, எந்திரி. என்ன அந்தட்டிங்க தூங்குற? இந்த வீடு விளங்குமா? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இதாங்க, ஒரு டீ கூட வச்சு கிடைக்காதுங்க. மணி சாப்பாடு கிடைக்கும் 10 மணிக்கு கிடைக்கும். வாரத்தில் 7 நாள் நான் அங்கே தான் வேலை பார்க்குறோம். 6 நாள் இனிமேல் நான் வேலை பார்க்குறேன். மற்ற நாள் தானே வேலை போகிறீங்க. அன்னைக்குள்ள விளங்க, இன்னைக்கு தான் விளங்காதா? இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தான் லீவு. நீ தான் போய் கறி எடுத்துகிட்டு வந்து சோறு குழம்பு பார்க்கணும். இனிமேல் நாங்கள் அப்படித்தான். வாரத்தில் 6 நாள் நாங்கள் துவைச்சி சாதம் துவைச்சி வீடு அத்தனை வேலையும் சோறாய் குழம்பு வச்சு ஊற்றுறோம். போய் கறிட்டு ஆட்டுக்கறிட்டு வந்து குழம்பு வை, அதை சூடாக வச்சு இட்லி ஊற்று. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம லீவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. 6 நாளைக்கு வேலைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமைனா இவங்களுக்கு லீவு வேணுமா? இது எங்கெங்க போய் சொல்கிறது? அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் லீவா? பிள்ளைகளுக்கும் லீவு, உங்களுக்கு லீவா? ஆமாம். அப்போ எனக்கு என்னைக்கு தான் லீவு கிடைக்கிறது? உனக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே உனக்கு லீவு. காலைல 9 மணி 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எனக்கு லீவு. வேலை முடிஞ்சு போச்சு. ஓ.